தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது அம்பேத்கர் சுடர் விருதை பெற்ற பிரகாஷ் ராஜ். ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதிதான். அண்ணாமலை அவர்கள் பிசிக சார்பில் திருமாவளவன் அவர்கள் பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் சுடர் விருதை அளித்தார். பிரகாஷ் ராஜ் தொடர்ச்சியாக பிஜேபியை எதிர்க்கிறதால அவருக்கு ஏதேனும் ஆபத்து வரலாம் என்றும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டார். இந்த மேடையில் பேசிய பிரகாஷ் ராஜ் அவர்கள் மோடியை ஒருமையில் கடுமையாக விமர்சனம் செய்தார். நான் அந்த மன்னர் எதிர்த்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் எதிர்க்க முடியாது. ஏன்னா அவர் தான் தெய்வ குழந்தை ஆகிட்டாரு. நமக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா மன்னர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது, தெய்வம் சோதிக்குது, அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த தெய்வ மகன் ஒரு பாசிஸ்ட்டு. ஒரு புஷ்பக விமானத்தில் வருவார், ஒரு தேரில் வருவார், மக்களை பார்த்து கையசைப்பார். அந்த மக்கள் வேலிக்கு அந்த பக்கமாக நிற்பாங்க. இது மாதிரி தெய்வங்களுக்கு ஏழை பாழைகளோட வேர்வனா என்னன்னு தெரியாது, நம்மளுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாது. அவர் தெய்வ மகன் கூட இல்லை, டெஸ்ட் டியூப் பேபி. இந்த மாதிரி சகட்டு மேனிக்கு மோடி அவர்களை விமர்சனம் செஞ்சார். விமர்சனம் இல்லை, திட்டினார். நான் இங்கே பேசின மாதிரி அல்ல, அவன் இவன் என்று ஏக வசனத்தில் தான் பிரகாஷ் ராஜ் பேசினார். அவர் சொன்ன பாயிண்ட்டுங்களை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். மோடி அவர்கள் ரதத்தில் வராரு, ஏழைங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் பேசியிருந்தார். எந்த மேடையில்? திருமாவளவன் மேடையில். திருமாவளவன் யார்? திமுகவுடைய கூட்டணி கட்சி. அந்த கூட்டணி கட்சியின் தலைவர் யார்? ஸ்டாலின் அவர்கள். அவர் கரும்பு காட்டுக்குள்ளே போனாலே காங்கிரீட்டு போட்டுக்கிட்டு போகிற ஆள். ஒரு ஏரிக்கரைக்கு போனால் கூட கம்பளத்தை விரித்து அது மேலே தான் நடந்து போவார். அவ்வளோ ஏன், இப்போ ஓட்டு போட போகும்போது கூட அவருடைய பூத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு இருந்தது. இதெல்லாம் வேறு யாராவது பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஒரு வயக்காட்டு மண்ணை மிதிப்பதை கூட அவமானமாக நினைக்கின்ற ஒரு கூட்டணி கட்சி தலைவர் மேடையில் உக்காந்துக்கிட்டு மோடிக்கு ஏழைங்களோட கஷ்டம் தெரியுமான்னு கேட்குறாரு. இவர் நியாயமாக கேட்க வேண்டியது ஸ்டாலினை பார்த்து. ஒன்றும் இல்லை, ஒரு பதனி குடித்தா கூட இதில் சக்கரை போட்டிருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆகச்சிறந்த அறிவாளி ஸ்டாலின் அவர்கள். இவருடைய அறிவை பற்றியும் பிரகாஷ் ராஜ் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா மோடியை பற்றி பேசியிருக்கலாம். என்னவோ கருத்து சுதந்திரம் இல்லைன்றாங்க. மோடி அவர்களையே அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு மேடையில் பகிரங்கமாக பேசுகின்ற அளவுக்கு கருத்து சுதந்திரம் பாஜக ஆட்சியில் உச்சமாக இருக்குது. அடுத்ததாக தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது. அங்கே அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசினார். ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி தான் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கர சேவையை காரணம் காட்டி பாஜக ஆட்சியை கலைத்த போது அதை எதிர்த்தவர் ஜெயலலிதா. ராமர் கோயில் பற்றிய கேள்வி எழும்போது ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் பாகிஸ்தான்லேயே கட்டுவாங்க என்று கேட்டவர் ஜெயலலிதா. அவர் எம்பியாக இருந்த காலத்திலேயே பாராளுமன்றத்தில் 370 சட்டத்தை ஏன் நீக்கலைன்னு பேசினவர். இந்தியா மாதிரி பல மதங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் காமன் சிவில் கோடு கட்டாயம் என்று சொன்னவரும் ஜெயலலிதா தான். ஆனால் இன்னைக்கு முட்டி வழியால் ராமர் கோயிலுக்கு வர முடியலன்னு அதிமுககாரங்க சொல்கிறாங்க. இங்கே கட்டாய மதமாற்ற சட்டத்தை அவர் கொண்டு வந்தார், அதெல்லாம் கூட விட்டுருவோம் அப்படின்னு அதையும் லைட்டாக கோடிட்டு காட்டினார் அண்ணாமலை. அப்படிப்பட்ட தலைவர் இல்லாத நிலைமையில் எங்களை நோக்கித்தான் அவருக்கு வாக்களித்த எல்லாரும் வருவாங்க அப்படின்னு அதிமுகவினர் வயிற்றில் ஒரு புளியை கரைச்சார். அவர் இந்துத்துவவாதி இல்லை, அனைத்து மத மக்களுக்கும் ஏகப்பட்ட நன்மைகளை செய்தவர் என்று சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதற்கும் அண்ணாமலை அவர்கள் அதுதான் இந்துத்துவம் என்பதே. இந்து என்பது மதம் கிடையாது, ஒரு வாழ்வியல் முறை. பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்தியர்கள் கடைபிடிக்கும் பழக்கம். அது இயல்பாகவே அனைத்து மதங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியது. இது சம்பந்தமாக யாராவது அதிமுக காரங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்க கூட பேசி விளக்க நான் தயார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தனித்தே 370 இடங்களை பெறும். என்டிஏ கூட்டணியும் சேர்த்து 400 இடங்களை எளிதாக பெறுவோம். இந்த 6 கட்ட தேர்தலிலேயே 330 இடங்களுக்கு மேலே பாஜக ஜெயிச்சிருச்சு. அடுத்த கட்ட தேர்தலும் முடிஞ்சிட்டா நாங்கள் 370 இடங்களையும் என்டிஏ 400 இடங்களையும் நிச்சயமாக பெற்றுவிடுவோம். திருமாவளவன் பிரகாஷ் ராஜுக்கு பிஜேபியால் ஆபத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காரே. திருமாவளவன் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டும். இங்கே பல தலைவர்கள் பாஜக எதிர்ப்பை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்கிறார்கள். ஒரு நாகரிகத்தோடு பேச வேண்டும். சனாதனம் பற்றியும் இது மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள். பாஜக முழுமையான கருத்து சுதந்திரத்தை மதிக்கிற கட்சி. நாங்கள் ராத்திரி 2 மணிக்கு யாரையும் கைது செய்ய மாட்டோம், எழுத்து பேசுகிறவங்கள குண்டர் சட்டத்தில் போட்டு அடைக்கவும் மாட்டோம் அப்படின்னு திமுகவை ஒரு காட்டினார். பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் கர்நாடகா சென்ட்ரல் தொகுதியில் நின்று டெபாசிட்டியை இழந்தவர். அவரை ஒரு நடிகராக வேணும்னா ஏற்றுக்கலாம், அரசியல்வாதியெல்லாம் அவர் ஒன்றும் கிடையாது, அவரால் எங்களை எதுவும் செய்து விட முடியாது.
சீமான் குறித்த கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதன் சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளும் 23 தொகுதிகளில் நிற்கின்றன. அந்த வாக்கு எண்ணிக்கையில் 30% கழித்தாலும் நாம் தமிழர் நிற்கக்கூடிய 40 தொகுதிகளின் வாக்குகளை விட அதிகமாகத்தான் இருக்கும். சீமான் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியோட கம்மியாக ஓட்டு வாங்கினா கட்சியவே கலைச்சிடறன்னு சொன்னார். மக்கள் நல கூட்டணி தான் அதிக வாக்கு வாங்குச்சு. அதை பற்றி கேட்டதுக்கு எதையோ சொல்லி மழுப்பிட்டார். விஜயலட்சுமி அவர்கள் சீமானுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தால் உடனே அண்ணன் சீமான் என் மீது பாய்கிறார். இது தேவையில்லாத விஷயம். போகிற போக்கில் அண்ணனுடைய கடந்த கால வாழ்க்கையை திறந்து போட்டு போயிட்டார். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே இரட்டை இலக்கத்தில் என்டிஏ எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்பும். பிரகாஷ் ராஜ் கௌரி லங்கேஷ் கொலைக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப அரசியலில் தீவிரமாயிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கருத்து சுதந்திரத்துக்காக களத்தில் இறங்கியிருக்கிறாராம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அவருடைய கூட்டணி தலைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். திமுக எதிரிங்களை மட்டும் இல்லை, மீம்ஸ் போகிறவனை கூட தூக்கி உள்ளே போட்டு குண்டர் சட்டம் போடுது. நன்றி, வணக்கம்.